Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.1ல problem number 9 தான் பார்க்க போறோம். A positive integer when divided by 88 gives the remainder 61. ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம 88ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 61 ரிமைண்டரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11? அதே நம்பரை அதே பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து நம்ம 11ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாசிட்டிவ் இன்டீஜருக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம். லெட் த பாசிட்டிவ் இன்டீஜர் பி எக்ஸ். அதாவது என்னோட பாசிட்டிவ் இன்டீஜரை எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்டீஜர் இந்த எக்ஸை வந்து நான் 88ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் 61 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஈக்குவல்ஸ் டிவிஷன் நம்மனா என்னன்னா ஏ அண்ட் பின்ற ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் இருந்து ஏன்ற இன்டீஜர் வந்து நம்ம பியால டிவைட் பண்ணோம்னா இந்த ஏ வந்து நமக்கு பியை விட ஜாஸ்தியா இருக்கும். அப்படி டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்கும்ல. அது எந்த ஃபார்மெட்ல எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு பி கியூப் பிளஸ் ஆர் அப்படின்ற ஃபார்மெட்ல எழுதலாம். என்னோட ஆரோட வேல்யூ பியை விட, அதாவது என்னோட டிவைசரை விட கம்மியா இருக்கும். அது ஜீரோவாகவும் இருக்கலாம், அதுக்கு மேற்பட்ட வேல்யூவாகவும் இருக்கலாம், பட் பியை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே தான் என்னோட ஆரோட வேல்யூ இருக்கும். இதுதான் ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த நம்பரை வந்து நம்ம 88ஆல டிவைட் பண்ணுறோம், அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்ல. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம், 88 வச்சு தானே டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம பிக்கு பதிலாக 88 போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா இந்த இன்டீஜரை நான் இதை வச்சு டிவைட் பண்ணேன், அதனால தான் இங்கே பிக்கு பதிலாக நான் வந்து 88 போட்டிருக்கேன். அதாவது டிவைசருக்கு பதிலாக 88 போட்டிருக்கேன். இன்ட்டு எனக்கு ஏதோ ஒரு கோஷன் கிடைக்கும்ல, அது என்னன்னு எனக்கு தெரியல, பட் அதை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும்ல. எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 61 தான் ரிமைண்டராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் ரிமைண்டருக்கு பதிலாக நான் 61 அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்மளோட ரிமைண்டரோட வேல்யூ வந்து பியை விட கம்மியாக இருக்கணும்னு சொன்னேன்னா இங்கே பாருங்க நம்ம ரிமைண்டர் என்னது 61. ஸோ 61 நம்ம பியை விட, அதாவது 88 விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ இப்படி நான் ஈக்குவல்ஸ் டிவிஷன்ல யூஸ் பண்ணி நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன சொன்னாங்க, இந்த நம்பர் இந்த எக்ஸையே நான் 11ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுதான் சேம் நம்பர். இந்த பாசிட்டிவ் இன்டீஜரையே நான் 11ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் இன்டீஜர்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ நான் இதை 4ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 4 4s are 16, ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும். ஸோ இதே நம்பரை வந்து நான் 2ஆலையும் டிவைட் பண்ணலாம்ல. ஸோ அப்படி இதே நம்பரை வந்து நான் 2ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 9 2s are 18 கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு நம்பரை நான் 4ஆல டிவைட் பண்ணேன்னா அதே நம்பரை என்னால் 2ஆல டிவைட் பண்ண முடியும். ஏன்னா என்னோட 4 வந்து என்னவா இருக்கு, சம் மல்டிபிள் ஆஃப் 2. ஏன்னா 2 2s are எனக்கு 4 கிடைக்கும். ஸோ இது மல்டிபிள் ஆஃப் 2வா இருக்கனால ஒரு நம்பரை 4ஆல டிவைட் பண்ணேன்னா அதை வந்து நம்மளால 2ஆலையும் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் ரிமைண்டர் மட்டும் நமக்கு வந்து டிஃப்ரெண்டா வருது. அதாவது நமக்கு இங்க ரிமைண்டர் கிடைக்கும்ல, அந்த ரிமைண்டருக்குள்ள எத்தனை 2 இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்க நமக்கு 1 2s are 2 தான் வரும், 2 2s are நமக்கு 4 வந்துடும். அது 3ஐ விட ஜாஸ்தியா இருக்கனால எனக்கு இங்க ரிமைண்டர் 1 இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இந்த பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து என்னால 11ஆல டிவைட் பண்ண முடியும். அப்படி நான் டிவைட் பண்ணேன்னா என்னோட 88 என்னது, இங்க நான் பார்த்த மாதிரி என் 4 வந்து மல்டிபிள் ஆஃப் 2வா இருக்க மாதிரி என்னோட 88 என்னது மல்டிபிள் ஆஃப் 11 தான். ஏன்னா 18 into 11 வந்து நமக்கு 88ன்னு வந்துடும். ஸோ இந்த எக்ஸையும் நான் என்னால் 11ஆல டிவைட் பண்ண முடியும். பட் இங்கே என்னதான் நான் பார்க்கணும், இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 88 வச்சு நம்ம டிவைட் பண்ணியிருப்போம்ல, அந்த ரிமைண்டருக்குள்ள எத்தனை 11 இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து இந்த ரிமைண்டருக்குள்ள எத்தனை 2 இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி எத்தனை 11 இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது நம்மளோட ரிமைண்டர் கிடைச்சிரும். ஸோ அப்படி இங்கே பாருங்க 1 into 2 2 வரும். அந்த 2வை வந்து நம்ம 3ல சப்ராக்ட் பண்ணிட்டா 1 தான் இதோட ரிமைண்டர். அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். Since 88 is a multiple of 11, இது என்னால எப்படி பண்ண முடியுதுன்னா 88 வந்து 11ஓட மல்டிபிளா இருக்கிறதுனால தான். எப்படி வந்து 4 2ஓட மல்டிபிளா இருந்தா அந்த ரிமைண்டருக்குள்ள எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த 88 வந்து மல்டிபிள் ஆஃப் 11ஆ இருக்கனால இந்த எக்ஸ் 11ஆல டிவைட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இதோட ரிமைண்டர்ல எத்தனை 11 இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். 5 11s are 55 வரும், 6 11s are நமக்கு 66 வரும். பட் 66 61 விட ஜாஸ்தி. ஸோ 61ல வந்து எத்தனை 11 இருக்கு, 5 11 இருக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும், 6. அதாவது என்னோட 61க்குள்ள 5 11 வந்து இருக்கு. அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா 61 11ஆல நான் டிவைட் பண்ணேன்னா அது கோஷன்ட் என்ன வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் 11 வந்து எனக்கு 61க்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ரிமைண்டர் எனக்கு என்ன இருக்கு, 6.
ஸோ இங்கேயும் அதே மாதிரி தானே பண்ணோம். 3ல எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தோம். 2ஆல் அதை டிவைட் பண்ணோம். 1 2s are 2ன்னு வரும். ரிமைனிங் வந்து 1 வரும். அதுதான் வந்து நமக்கு வந்து 19 2ஆல் டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டரோட ஆன்சர். அதே மாதிரி இங்கே 61 11ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் பாசிட்டிவ் இன்டீஜர் எக்ஸ் 11ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, என்னோட ரிமைண்டர் வந்து 6. பாசிட்டிவ் இன்டீஜர் எக்ஸை நான் 11ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னா 6. therefore the remainder when x is divided by 11 வந்து 6. ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 9. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.